ரகசியத்திரயம்னு சொன்னால் இந்த சம்பிரதாயம் முமுட்சுப்படி காலக்ஷேபம் பண்ணார், சிவஜன பூர்ணம் பண்ணார், ரகசியத்திரை சார காலக்ஷேபம் பண்ணார், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஆச்சாரியர்கள் இதை தவிர 100 புத்தகம் எழுதியிருக்கா. அதெல்லாத்தையும்லாம் காலக்ஷேபம் பண்ணுறதில்லை. இப்போ நான் 4000 திவ்ய பிரபந்தத்திலே 4000 இருக்குது, 1000 தான் காலக்ஷேபம் பண்ணுறோம். அப்போ மிச்சது எப்போ புரியும்னால் ஆச்சாரியன் தன் கண்களால் குளிர குளிர கட்டாட்சிக்கணும். கட்டாட்சிச்சுட்டு நான் சொன்னதெல்லாம் சரி, ஆனால் சொல்லும்போதே கூட என் கவனக்குறைவால் சிலதெல்லாம் நான் ஏதோ மாற்றி சொல்லியிருக்கலாம், நேரமின்மை எனக்கு சக்தியின்மையால் நான் எதையானு குறைச்சி சொல்லியிருக்கலாம், நேரமே இல்லை விட்டே போயிருக்கலாம், நீ திரும்பி போன பிற்பாடு இது இத்தனையும் உனக்கு நன்னா விளங்கட்டும் என்று கண்களால் அவர் குளிர கட்டாட்சிக்கணும். அந்த கட்டாட்சத்தினால தான் மற்ற 3000 தெரியணும், அந்த கட்டாட்சத்தினால தான் வேறு கிரந்தங்கள்லாம் தெரியணும். அவர் பார்வை நன்னா இருக்குங்கிறதுக்கு எது பிரமாணம் தெரியுமோ? ந திஸ்ருபிகி ந அஷ்டாபிகி ந சஹஸ்ரேணாபி. ஒரு தராசு தட்டை எடுத்துனுட்டு இந்த பக்கம் முக்கணான் பரமசிவனாருடைய 3 கண்கள், எண்கணான் பிரம்மாவனுடைய 4 2 8 கண்கள், 1000 கணான் சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத்து 1000 கண்களோல்லையே பகவானுக்கு, எல்லாத்தையும் ஒரு தட்டில் வைங்க. பெருமானுடைய 1000 கண்கள், நான்முகனுடைய 8 கண்கள், அதே ருத்ரனுடைய 3 கண்கள் வச்சுட்டு ஆச்சாரியனுடைய ஒரே ஒரு கண்ணை தராசனுடைய இன்னொரு தட்டில் வச்சா இந்த தட்டு வசந்திருக்கு, அந்த தட்டு தாழ்ந்திருக்கணுங்கிறது. ஏகையைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாபில் அபேதயது. ஒரு கண்ணால் ஆச்சாரியன் கட்டாட்சித்தாலே போகிறோம், அவர் 2 கண்ணால் வேறு கட்டாட்சித்தார்னார். அது என்னது? ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணால் ஆச்சாரியன் கட்டாட்சிப்பறார். இல்லை, அவர் ஊனக்கண்ணால் பார்த்தாலே போகிறோம், வெளிக்கண் மாம்சக்கண், இந்த கண்ணால் கட்டாட்சித்தாலே போகிறோம், எல்லாம் கிடச்சிரும். அவர் ஞானக்கண்ணால் வேற கட்டாட்சி சுட்டார்னால், உட்கண்ணால் வேற அனுகிரகித்தால் ஆமுதல்வன் இவனென்னு தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து நல்லீன் கவி தூமுதல் பத்தற்கு. நம்மாழ்வாருடைய பாசுரம். பெருமான் ஆழ்வாரை பார்த்து ஆமுதல்வன் இவரே முதல்வராக இருக்கட்டும் என்று கண்களால் குளிர பார்த்தாராம். யாமுனாச்சாரியர் ஆளவந்தார்னு கேள்விப்பட்டிருப்பீர். ஆளவந்தார் திருக்கச்சி நம்பிகள் அழைத்து கொண்டு காஞ்சிபுரத்தில் தேவபெருமாள் சன்னதி, வரதராஜ பெருமான் சன்னதி, பக்கத்திலே கரியமாணிக்க பெருமாளுடைய சன்னதி. ராமானுஜர் பிரம்மச்சாரியாக இருந்தார், இளையாழ்வார்னு அவருக்கு திருநாமம். அப்போ அவர் அப்படியே கோட்டியில் யாதவ பிரகாஷருடைய கோட்டியில் இருந்தார். அவரை கட்டாட்சிக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து யாமுனாச்சாரியர் வந்திருக்கார். இந்த கோட்டியில் யார் ராமானுஜர்னு கூட அவருக்கு தெரியாது. அதனால் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட கேட்குறார், இது இருக்கிறதுல இளையாழ்வாரார்? அதோ அவர் தான் ஷஹப்பா நீண்ட சிகாவானாக அடை தன்னுடைய திருத்தோள்கள் பனைத்து இடை சிரித்து நீண்ட வடிவத்தோடு இருக்கிறாரே அவர்தான் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் அடையாளம் காட்டினாடோ இல்லையோ. அப்போ தன் கண்களால் ஆள வந்தார் கட்டாட்சித்தால் முதல்வன் இவன் முதல்வனாம், இவனே இந்த சம்பிரதாயத்துக்கு பிரதானராக இருக்கட்டும். அதனால தான் அப்புறம் அத்தனையுமே நடந்தது. அதனால் ஆச்சாரியனுடைய கட்டாட்சம், உட்கண் கட்டாட்சம் வெளிக்கண் கட்டாட்சம் ரெண்டும் முக்கியம். அது எல்லாத்துக்கும் அவர் சொன்னபடிக்கு நடக்கணும் இல்லையோ. அவர் முதல் வரி சொல்கிறார், சத்தியம் வத, சத்தியத்தையே பேசு. எத்தனையோ இதுக்கு சவால்கள் வரும். வாழ்க்கையை ஆரம்பிக்கச்சே ரொம்ப சுலபமாக சொல்லிட்டார் அவர், சத்தியம் வதான்னுட்டு. சமயம் அது அவருக்கு தெரியாது, அதில் இருக்கிற கஷ்டம். நாங்கள்லாம் மேலே போய் பண்ணுறச்சேன்னா அது எவ்வளவு கஷ்டம் தெரியும். மேலும் இது உபனிஷத்து காலம் வேறு, அது எப்போவோ பல்லாயிரம் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. இவ்வளவு கிட்டக்க வந்திருக்கிறச்சே சத்தியம் வதான்னு சொல்லலாமான்னால் 14 15 3014 3015 சத்தியத்தில் தான் ஜகத்து பிரதிஷ்டிதமாக இருக்கும். சத்தியந்தான் ஆதாரம், சத்தியந்தான் பிரம்மம், சத்தியந்தான் ஜகத்து, சத்தியத்தினால தான் அனைத்தும் வாழ்கிறது. அதனால் சத்தியங்கிறது சத்திய பெருமாள் எழுதிருக்காரோ இல்லையோ, சத்தியன் பெருமாள் எழுதிருக்காரு. நீங்கள் சேவிச்சிருப்பீள். புதுக்கோட்டை பக்கத்தில் போனால் திருமெய்யம் பெருமாள் இருக்காயோ, மெய்யானை மெய்யமலையானை சங்கேந்தும் கையானை தொழாக்கை கையல்ல கண்டாமேன்னு திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். சங்கேந்தும் கையானை மெய்யன் பெருமாளுக்கே திருநாமம். இது உபனிஷத்தில் ஒரு நாமம் பகவானுக்கு சாத்துறது. சத்தியம்னு இப்போ பார்க்குறோமோ இல்லையோ, அவருக்கு இன்னொரு பேருக்கு சத்தியம். சத்தியம் இல்லை, சத்தியம் பிரித்தா சத்து தி யம் 3 கூட்டணும். சத்து தி யம். சத்து ஜீவாத்மாக்கள், தி அச்சேதனன் ஜடப்பொருட்கள், யம் ரெண்டையும் யம் யம் யமயதி ரெண்டையும் ஆட்சி செலுத்துகிறவர், நியமனம் பண்ணுறவர். அப்போ ஆத்ம வர்க்கத்தையும் அச்சேதனத்தையும் சித்தையும் அச்சேதனத்தையும் யார் ஒருத்தன் ஆட்சி செலுத்துகிறாரோ சத்தியம். அப்போ அவரே சத்தியம் பாருங்க, சத்தியனாகவும் இருக்கார் சத்தியமாகவும் இருக்கிறார். அதைத்தான் பேசணும், அவரை ஆராதனை பண்ணணும். சத்தியம் வத தர்மஞ்சர, சத்தியம் பேசுறது வேறே,
தர்ம மார்க்கத்தில் நடக்கிறது வேறு. தர்மம் எது? தரதீதி தர்ம.